அன்பான உறவுகள் அனைவருக்கும் விருதான வியாழன் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளின் நீனழகமையா இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 19 செப்டம்பர் மாதம் 2024 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். என்றால் பல உறவுகளுக்கு சந்தேகம் மாறதான் ரிப்பீட்டில் போகுதாண்டு. ஆகவே நேரலை பொழுதாக இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் பொறிச்சொல் கவிதை நேரம் பகுதி 1 நம்ம சிவநாயன் அவர்கள், பகுதி 2 சிவதர்சனி ராகன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். மாலை நேர் நிகழ்ச்சியில் வளமை போலவே 4:45 ஆரம்பித்துக் கொள்ளும். ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம் பாலமேல் பிள்ளையோர்கள் வணக்கம் வாங்க. இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் எப்படி நலமாக உற்சாகமா இருப்பீங்க? எல்லாம் உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் சகோதரி அதே உற்சாகமா இருப்போம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமூத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தாம் துணவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமைகள் நிறைவாக என்றென்றும் ஆசியை வகுத்து வளர்த்து சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து கனவட்டி மேற்கு வேறு பிள்ளை பாலன் கிறிஸ்தவர் என்று தொழிலக்கம் சோதரி 356 என்று சொல்லிக்கொண்டு வளமும் போல ஏசிய அதிகசின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். அது இறைவார்த்தையில் வந்து 1:25 மட்டும் இருக்குது. 12 மட்டும் 13 மட்டும் வாசிக்கும். 42ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 847வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்கத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதில் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை
தீவுகளை அறிவிப்பார்களாக. தொடர்ச்சி சௌகரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு பாடி ஆமென். பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். ஆமென். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள்ளென் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள்ளென் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆமென். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன், உலகத்தை நான் ஜெயித்தேன். தகப்பனே, உங்களுக்கு கொடான கோடி நன்றி ராஜா. மீண்டும் இந்த புதிய ஒரு நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி சொல்லிட்டு தகப்பனே. எல்லோரும் பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ரசித்து கொண்டு வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நினைச்சு விட்டு வந்தாப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிழையான மார்க்கமாக வழியில எந்தெந்த வாகனங்களில் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, செல்ல விடுக்கின்றார்களோ, நடந்து வழியில போய் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களோடு உங்களது சமூகம் அன்று வினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பாக வழிநடத்த ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ அவருடைய அணுகாத வண்ணம் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் போய் எடுத்து பார்த்து வர்றமைக்காகவும், பாதுகாப்பாக இந்த நாளில் வளர்த்தபடி அடுத்த போறமைக்காகவும் கோடான கோடி அனுசரித்து வந்தாகும். எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. குடும்ப தேவைகளை சார்ந்தீங்க ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க தாப்பனே. அனுசரித்து வந்தாப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுகள் யாவற்றை சர்வ வல்லவர்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். தோத்திரம் தாப்பனே. குடும்பங்களை நிறைவா ஆசீர்வதிங்க, தேவைகளை சார்ந்தீங்க ராஜா. மற்றும் எல்லா சிறுமைகளுக்கு இந்த ஞானத்தை நல்ல பாதுகாப்பை கொடுத்துருங்க. தினமும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன் ராஜா. அப்ப கோடி நன்றி ராஜா. மற்றும் பாமத்தின் அதிபர் கைட்டி செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக என்றென்றும் என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தபடி ஜபிக்கிறேன் தாப்பா என்று சொல்லி சகோதரி விட நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம் டேவிட் அண்ணா. வணக்கம். ஒரு நிமிஷம், ஒரு வினாடி. இந்த இது மடிபட்டு போச்சு. ஓகே, அந்த ரீடிங் வரையில். ஓகே, நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்கின்றது திருப்பாடல் 118. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்கின்றது திருப்பாடல் 118. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நல்ல உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1710, பொதுக்காலம் 24ஆம் வாரம், இன்று வியாழன் தினமுமாகும்.
இன்று திருதவை புனித ஜனுவேரியோஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. The reading from Proverbs chapter 21. A person may think their own ways are right, but the Lord weighs the heart. நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 21. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. The word from Old Testament. Thank you, Lord. அன்பான உறவுகளே, எம்மை படைத்து இவ்வுலகிற்கு அளித்த இறைவனை நாம் நன்றியோடு புகழ்ந்து பாடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நாம் பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்முடம் தானே உள்ளன. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்முடம் தானே உள்ளன. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 36 50 வரை. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தன்னுடன் உண்பதற்கு அழைத்தான். அவரும் பரிசேயனுடைய வீட்டுக்கு வந்து உணவருந்த அமர்ந்தார். இதோ பாவி ஒருத்தி அந்நகரிலே இருந்தாள். பரிசேயனுடைய வீட்டில் அவர் உணவருந்த போகின்றார் என்று அறிந்து பரிமள தைலம் நிறைந்த படிகச் சுமிழ் ஒன்றை எடுத்து வந்தாள். அவருடைய கால் மாட்டின் பின்புறமாக அமர்ந்து அழுது கொண்டே அவர் பாதங்கள் மேல் கண்ணீர் பொழிந்து அவற்றை கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு அப்பாதங்களில் தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் இதைக் கண்டு, இவர் இறைவாக்கினராக இருந்தால் தம்மை தொடும் இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவளோ பாவி என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று கூற, அவனும் போதகரே சொல்லும் என்றான். கடன் கொடுப்பவனும் ஒருவனுக்கு கடன்காரர் இருவர் இருந்தனர். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தனர். கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் போகவே இருவர் கடனையும் மன்னித்து விட்டார். அவர்களுள் யார் அவனுக்கு அதிகமாக அன்பு செய்வார்? யாருக்கு அதிக கடனை மன்னித்தானோ அவன்தான் என்று நினைக்கின்றேன் என்று சீமோன் பதில் சொன்னார். நீர் சொன்னது சரி என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் இயேசு திரும்பி சீமோனிடம், இவளை பார்த்தீரா? நாம் வீட்டுக்குள் வந்த பொழுது நீர் என் பாதங்களை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவளோ என் பாதங்கள் மேல் கண்ணீர் பொழிந்து அவற்றை கூந்தலால் துடைத்தாள்.
நீர் எனக்கு முத்தமளிக்கவில்லை, இவளோ நான் உள்ளே வந்தது முதல் என் பாதங்களை முத்தம் செய்து போயவில்லை. நீர் என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களுக்கு பரிமள தைலம் பூசினாள். அதனால் நான் உமக்கு சொல்வதாவது, அவள் செய்த பாவங்கள் பல மன்னிக்கப்பட்டன, அவள் காட்டிய பேரன்பே அதற்கு சான்று. குறைவாக மன்னிப்பு பெறுபவர்களோ குறைவாக அன்பு செய்கின்றார்கள் என்றார். பின் அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தி அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவரோ அப்பெண்ணை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை மீட்டது, சமாதானமாக போ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எருசலேமின் இன்றைய நச்சிந்தனையாக எருசலேமின் மையப்பகுதியிலே இந்த பரிமள தைலம் விற்கும் கடைகள் உண்டு. அதாவது இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த கல்வாரி மலைக்கு முன் பக்க நுழைவாயிலின் அருகே இந்த கடைகள் இருக்கின்றன. இந்த கடை பகுதிக்குள் தொகுதிக்குள் வரும்போது அந்த இடத்திலே இந்த பரிமள தைலத்தினுடைய வாசம் அவ்வளவுக்கு அந்த சுற்று வட்டாரத்தையே அதிசயிக்க வைக்கும். அவ்வளவுக்கு ஒரு வாசம் நிறைந்த, அதாவது இதயத்தை மகிழ்விக்கக்கூடிய அந்த வாசமானது அந்த இடமெல்லாம் பரவி மக்களை மகிமைப்படுத்தும். உண்மையிலே அந்த நேரத்திலே அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அங்கு சென்றவர்களுக்கு, செல்கின்றவர்களுக்கு. ஆகவே இந்த நட்சத்திரத்திலே இயேசு கூறுகிறதாவது, இந்த பெண் பரிமள தைலம், இவள் ஒரு பாவி, அதாவது சாதாரணமாக அதாவது விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பரத்தமையிலே ஈடுபட்டிருந்தவள் இயேசுவிடம் மன்னிப்பு பெறுவதற்காக செல்லுகின்றாள். பரிமள தைலத்தை உடைத்து அவர் பாதங்களை பூசி தன் கூந்தலால் துடைக்கின்றாள் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியை புனித லூக்கா அவர்கள் அழகாக அறிவித்திருந்தார். மத்திய பிரதேசத்தின் தலைநகரான கோவாலில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்த அருட்சகோதரி ஒருவர் வட்ட பகலில் பேருந்து நிலையத்தில் மதவெறி கும்பலால் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்தவர் நீதிமன்றத்தால் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் இறந்த அருட்சகோதரியின் சகோதரி ஒவ்வொரு ஆண்டும் ரஜபந்தன் தினத்தன்று கொலையாளியை சந்தித்து உரையாடுவது வழக்கம். 4 ஆண்டுகளில் மனம் மாறி கருணை மனு அடிப்படையில் விடுதலை பெற்று இன்று நற்செய்தி பணியாளராக அந்த சிறை கைதி விழா வருகின்றார். எல்லையில்லா அன்பும் அளவு கடந்த மன்னிப்பும் ஒரு மனித வாழ்வின் வரலாற்றையை புரட்டி போட்டிருக்கின்றது. எதையும் மன்னிக்கின்ற நீதிமன்றம் நன்று உண்டென்றால் அது அன்னையின் இதயமே என்று சான்றோனின் வாக்கு கிறிஸ்துவில் நிலை பெற்றிருக்கின்றது. பழிவாங்கும் எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இச்சமூகம் மன்னிப்பினால் மட்டுமே உயர்ந்த உறவுகளை மீட்டெடுக்க முடியும் என்பதனை இன்றைய நற்செய்தி வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அளவுகோல் கொண்டு அளப்பதல்ல அன்பு, இடைக்கல் கொண்டு எடை போட்டு பார்ப்பதல்ல அன்பு, அத்தனையும் தருவதுதான் அன்பு என்பதை பாவியான பெண் அறிந்திருந்தாள். விருந்துண்ண அழைத்த பரிசேயன் இயேசுவின் காலை கழுவ தண்ணீர் தரவில்லை, அன்பின் அடையாளமான முத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் பாவியான பெண்மணியோ கண்ணீரினால் காலை கழுவி முத்தமிட்டு கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டாள். தான் பாவி என்றறிந்து இயேசுவின் பாதத்தின் அடியில் அமர்ந்ததால் மன்னிப்பு உண்டு, மீட்புறுதி என்பதை நாமும் அறிவோம். ஆகவே மன்னிக்க இவர் யார் என்று உள்ளம் குமுறிய பரிசேயர்களைப் போல நாம் வாழ்கின்றோமா, அல்லது பாவியான பெண்ணின் மனநிலையை பெற்று மன்னிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோமா என்று இன்றைய நற்சிந்தனை நம்மை வினவுகின்றது. ஆகவே அன்பான உறவுகளை சிந்திப்போம், செயல்படுவோம். இறுதி நேரத்திலே ஒரு வார்த்தை. நேற்றைய தினம் நான் அவசரமாக மருத்துவரிடம் செல்ல வேண்டி இருந்ததால் தம்பி, நான் நினைக்கிறேன் தர்ஷினி கணவன் போல் இருக்கின்றது அவருடைய வார்த்தை. அதாவது ஆவியானவர் அவருள் பிரவேசம் செய்ததால் அந்த வார்த்தை அவர் இதயத்தில் ஊசலாடியது. ஆகவே அவரும் ஒரு நற்செய்தியாளர் தான் இந்த வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வாதம் இல்லாட்டில், எதிர்வாதம் இல்லாட்டில், விவாதம் இல்லாட்டில் அங்கு எந்த செயலும் உண்மையாக நடைபெறுவதில்லை. விவாதத்தின் மூலமாகத்தான் விடை காணப்படுகின்றது. ஆகவே அந்த தம்பியும் ஒரு அளவிற்கு இந்த வார்த்தைகளை மனதில் இருத்தி பதித்து அந்த கேள்வியை கேட்டதினால் அவரும் ஒரு நற்செய்தி பணியாளர் ஆகின்றார் என்பதை இந்த வேளையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இறைவனுடைய பரிசுத்தாவியானவருடைய ஆவியானவர் அவர் இதயத்திலே அந்த வார்த்தையை கேட்பதற்கு பேசினபடியால் இன்று இந்த
பாமுக தொலைக்காட்சியிலே எத்தனையோ பேர் கடந்து போகின்றார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒருவேளை அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் இந்த தம்பி அந்த வார்த்தைக்கு செவிமடுத்து அந்த வார்த்தையிலே நிலைத்திருந்தபடியால் அந்த கேள்விகளை கேட்கக்கூடியதாக இருந்தது. அந்த பொய் என்றால் என்ன என்ற அந்த வார்த்தைக்கு நேற்றைய தினம் நான் விடை கூறுவதற்கு இருந்து நான் நேரம் போதாமையால் செய்த முடியவில்லை. ஆனால் வெளியில் போகும் வரைக்கும் அதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு தான் சென்றிருந்தேன். ஆகவே இன்னும் ஒரு நாளைக்கு நான் தம்பிக்கு அந்த பொய் என்றால் என்ன, பொய் எப்படிப்பட்டது என்பதை நான் விளங்கப்படுத்தி கூறுகின்றேன். ஆகவே அந்த தம்பியும் இந்த நற்செய்தி பணியிலே பங்கு பெறுகின்றார் என்பதை இந்த வழியிலே சொல்லிக்கொண்டு அன்போடு விடப்பெறுகின்றேன். இச்சந்தனையில் இணைந்திருந்த எனக்கு பாம்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு பன்மொழி கற்றல் ஊக்குவிப்போம் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். எல்லோரும் பொய் சொல்கின்றோம் என்று சொன்னிருந்தார். எல்லோரும் தான் பொய் சொல்லுகிறோம். பொய் என்றால் என்னன்னு சொல்ல நீங்கள் ஆண்டுக்கு அந்த கனடா கதை சொன்ன வழியில அவர் சொன்னார். எல்லாரும் தான் பொய் சொல்றோம், எல்லாரும் தான் பொய் சொல்லி வந்தேன். நிச்சயமாக இப்ப நான் வெளியில் போகிறேன். பிரேமா கேட்கிறா, என்னப்பா போய் இவ்வளவு நேரமும் என்ன செய்து கொண்டு விட்டு வருகிறீர்கள்? கடையில சாமான் வேண்டுவதற்கு அனுப்பியிருந்தேன். அப்போது நான் சொல்லுகின்றேன், ஓகே, டெலிஃபோன் அடிச்சு வெளியில டெலிஃபோன் பண்ணி கொண்டிருந்தேன்னு சொல்லினால் பேசுவா நிச்சயமாக. இது இப்போ உதவியா அப்படி என்று கேட்பா. அப்ப நான் சொல்லுகின்றேன், இல்லையாப்பா பஸ் வரவில்லை, நான் இப்பதான் வருகின்றேன், பஸ் இப்பதான் வந்து சொல்லுகின்றேன். இது ஒரு வெள்ளப்போய். இதால பிரேமாவுக்கும் பாதிப்பில்லை, எனக்கும் பாதிப்பில்லை. ஆனால் ஒருவன் கொள்ளையடித்து கொலை செய்து அதை அந்த உண்மையை மறைத்து இன்னொருதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பொய் இருந்தால் அது பொய், தண்டனைக்குரியது. 8வது கட்டளை பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளில் ஒன்று 8வது கட்டளை. அந்த கட்டளைக்கு விரோதமாக நாம் சொல்லுகிறோம் என்பதுதான். சாதாரணமாக ஒரு நாளைக்கு நீதிமான் அந்த தம்பி கேட்டுக்கொண்டிருந்தால் 7 முறை தவறி விடுகிறார். அது பாப்பாண்டவராக கூட 7 முறை தவறி விடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில இதை உணர்ந்திருந்த கத்தோலிக்க திருச்சபை ஒருவர் திருப்பலிக்கு செல்லும் போது அங்கே கொடுக்கக்கூடிய அந்த அப்சொல்யூஷன், அதாவது முதலிலே அந்த ஒரு கன்ஃபியூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ சங்கீர்த்தனத்தை தனிப்பட்ட முறையில கொடுக்காமல் பொதுவாக கொடுத்துத்தான் அந்த திருப்பலியை துவங்குகிறார் என்பதை இந்த வேளையில நான் எனது அன்பு உறவுகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அங்கேயும் பாவ மன்னிப்பு கொடுத்துத்தான் அந்த திருப்பலியிலே தனிப்பட்ட முறையில் இல்லை, அந்த கன்ஃபியூஷன் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கப்படுகிறதல்ல, பொதுவாக அந்த அப்சொல்யூஷன் கொடுத்துத்தான் அவர் திருப்பலியை துவங்குகின்றார் என்பதை இந்த வேளையிலே கூற விரும்புகின்றேன். காரணம், எல்லோரும் பாவிகள் தான். நாங்கள் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பதால் நாங்கள் எல்லோரும் பரிசுத்தர் அல்ல. நாங்களும் அதான் வேதம் சொல்லுகின்றது. தியோலஜியன்கள் கூறுகின்றார்கள், இறையியலாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது ஒரு மனிதன், சாதாரண மனிதன் ஒரு நாளைக்கு 7 தடவை தவறி விடுகிறான் என்று சொல்லி கூறுகின்றது. ஆகவே தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம் தம்பி. நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். வாங்க, வணக்கம். காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடா மோகனவர்களுக்கு, அனைத்து பாமர்களுக்கு எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜீவமணிந்து தியானடேசன். இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையறவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று பொதுக்காலத்தின் 24ஆம் வாரத்தில் 4ஆம் நாள் வியாழக்கிழமை 764வது ஆக்கமாகும். தேச நற்சிந்தனை. பரிசேயர்கள் சட்டங்களை கடவுளாக பார்த்தனர், அதனால் மனிதர்களை அச்சட்டங்களுக்கு அடிமைகளாக்கினர். சட்டங்களை பின்பற்றாதவர்களை பாவிகள் என்றும் அழைத்தனர். வெளிப்புற தோற்றமே முக்கியம் என்பதை கருதி சுவ தூய்மையை அதிகம் விரும்பாதவர்கள் இவர்கள் தங்களை பெரிய மனிதர்கள் என்று கருதி வந்தனர். மேலும் இவர்கள் கடவுளின் மக்களை பாவிகள் என்று ஒதுக்கி வைத்தது பெரிய குற்றம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு இவர்களில் அர்த்தமில்லாத அர்த்தங்களை எதிர்த்தார், மாற்று பார்வையை தந்தார், அவர்கள் செய்வதை தவறு என்று சுட்டி காட்டினார். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற பாவி என்று கருதப்பட்ட பெண் செய்த செயல் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அந்த பெண்ணே இந்த நிகழ்ச்சியில் மையமாக விளங்குகின்றாள். எனவே ஒதுக்கப்பட்டவளை, நசுக்கப்பட்டவளை ஆதரித்து அவர்களின் வாழ்வுரிமையை பெற்று தருவதற்கு அவர்களோடு கைகோர்ப்பதே இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் அழைப்பாகும். நாங்களும் சிந்தித்து செயல்படுவோமாக.
காணிக்கை தந்தோம் கத்தாவே ஏற்றுக்கொள்ளுமை போது கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கை அகந்தார் நீதானே நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது மேகம் சிந்தும் நீத்துளி எல்லாம் பூமி கொடுத்தது காலங்கள் மாறும் கூலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே ஆனாலும் உன் அன்பு மாறாது காணிக்கை தந்தோம் கத்தாவே ஏற்றுக்கொள்ளுமை போது கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கை யார் தந்தார் நீதாமே. நன்றி வணக்கம் கலைவாணி. அழகான பாடல். நன்றி வணக்கம். உங்களுக்கு பாடம் நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. ஆமா, ஆமா. இல்ல நல்லா பாடினாயே, நல்லா பாடியிருந்தேன். நன்றி நன்றி. நன்றி. சொல்லுவாங்க. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி மாணிமோகன் அவர்களே. உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? நாங்க உற்சாகம். அந்த பக்கம் வெயில்ன்றது நீங்க ஃபுல்லோவரோட இருக்கிறீங்க. எங்களுக்கு குளிர்வாணி எங்களுக்கு சோபா சோறு இல்லைன்னோ அது குளிர் போட்டுட்டேன். குளிர் குளிர்தான். வீட்டு கையெல்லாம் குளிருது. இருக்கே இருக்குது. இங்க நல்லா இருக்கு, குளிர் இல்லை. எங்களுக்கு குளிர்தான். வெளியில போனா அப்படி தெரியாது. நான் வீட்டுல இருப்பேன். ஆனா ஜன்னங்கள் திறந்துதான் விட்டுருக்கிறேன். இருக்குது. என்ன செய்வோம்? எங்களோட பகுதி அப்படித்தான். நீங்க அங்க மற்ற பக்கத்துல இருக்கிறீங்க. நாங்க மலையடி நீங்க மலையடி வாரத்துல இருக்கிறீங்க. வாங்க. வணக்கம். ஆமா, அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் கொடுக்கிறார்கள். என்னுடைய நச்சிந்தனை தொடர் 1486 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக அன்பு மன்னிக்கும், மன்னிப்பு அன்பை வளர்க்கும். இயேசுவுக்கு பரிசேயர் வீட்டில் விருந்து. அன்று மரிய மதலேனாள் என்ற பெண்ணின் பாவம் உங்களுக்கு மறைந்து கிடைக்கின்றது. இயேசுவுக்கு இல்லக்கதவை திறந்த பரிசேயன் தன் உள்ளக்கதவை திறக்க மறுக்கின்றார். ஆனால் இயேசுவை வரவேற்க தகுதியற்றவளாக தன்னை கருதும் பாவியான பெண் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றாள். குறை விசுவாசம் கொண்ட பரிசேயர் குறைவாகவே தன்னிலை உணர்கின்றார். குறைவாகவே மன்னிப்பு பெற்று குறை நிலையில் இயேசுவோடு ஐக்கியமாகின்றார். ஆனால் நிறை விசுவாசம் கொண்ட பெண் நிறைவாக தன் நிலை உணர்ந்து அழுது கண்ணீரால் உள்ளத்தை தூயதாக்கி இறைவனின் அன்பை நிறைவாக பெற்று நிறை மகிழ்வோடு திரும்பி செல்கின்றார். ஒப்புரவு அருட்சாதனத்திலே தன்னிலை உணர்ந்து வருந்துபவர் நிறைவான இரக்கத்தையும் அன்பையும் உணர்கின்றார். ஆழமாக வளரும் அன்பு நாளுக்கு நாள் அன்பு வழிக்கு இட்டுச் செல்லும். இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் சுவைக்க திறந்த மனமும் தன்னிலை உணரும் மனப்பான்மையும் வேண்டும். பாவம் செய்தவர் தான் ஒரு பாவி என்று உணர தம்மையே முதன்மையான பெரிய பாவம் என புனித அகுஸ்தினார் பாவம் செய்தவர் தான் ஒரு பாவி என்று உணர தம்மையே முதன்மையான பெரிய பாவம் என புனித அகுஸ்தினார் கூறுகின்றார். இவ்வுலகில் தவறு செய்தவர்கள் யாரும் இல்லை. தவறு செய்தவர்கள் யாரும் இல்லை என்று இருப்பர். செய்யாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் தவறு செய்துவிட்டு மனம் வருந்துபவர்கள் உண்மையிலேயே மன்னிக்கப்படக்கூடியவர்கள். தவறு செய்துவிட்டோம் என்ற மன வருத்தம் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் போதும் அதை பயன்படுத்தி மனம் வருந்தி அழுது மன்னிப்பு பெற துடிப்பர். செய்த தவறுக்கு பரிகாரம் செய்யும் போது நிறைவை நோக்கி புனிதத்தை நோக்கி வளர்கின்றார்கள். இரக்கத்தின் வடிவானவர், பாவிகளின் நட்பன், மன்னிப்பின் தயாளர். நாமும் மனம் திறப்போம், ஏற்றுக்கொள்ளும் இறைவனிடம் சரணடைவோம் என்று கூறிக்கொண்டு மனம் வருந்தி மனம் திருந்தி
உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். கண்ணின் மணி போல என்னை காத்தும் மண்ணில் வீழ்ந்தேனே. கோட்டை அரண் போல் என்னை காத்தும் தாண்டி போனேனே. நல்ல இதயம் எனக்கு தந்தும் பகைமை கொண்டேனே. மன்னிக்கின்ற மனதை தந்தும் வெறுப்பில் வாழ்ந்தேனே. மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதிலே இந்த இறைவேண்டல் சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் கூடி அன்போடு வேண்டும் என்று விடைபெறுகிறேன். திருமதி ராணிமோகன் அவர்கள் நன்றி. நன்றி, வணக்கம். எங்க குருவி சத்தம் கேட்குது? ஏதோ குருவி சத்தம் மாதிரி வந்தது, தெரியல. வீட்டை இல்லை, அது எங்கேயோ வந்திருக்கலாம். சரியா, குருவியெல்லாம் குடியில நடுவிக்கிட்டு இருக்கு. குருவியெல்லாம் அங்க நடுங்க, அது தன் வேலையை தன் பாட்டில் செய்து கொண்டு தெரியுது. இல்ல அவங்க போட வேணுமே இப்ப ஹீட்டிங் போட்டு இருப்பாங்க. இன்னும் போடையில என்ன பிரச்சனை தெரியல. அப்ப சின்ன எலக்ட்ரிக் ஹீட்டர் ஒன்று வாங்கிருங்க, குளிரோடு இருக்காதீங்க. முதுகாலையெல்லாம் குளிர் வரும், குளிர் வரும் கட்டாயம். 3 உடுப்பு போட்டு 2 பெட்ஷீட்டால ஒரு பெட்ஷீட் ஒரு பிளாங்கெட்டால எடுத்து 3 படுத்தோம். அப்பதான் கொஞ்சம் சுகமா இருக்குது. இல்ல ஆனா ஒரு ஹீட்டிங் கொண்டு அவர் போடும் வரை கொண்டு வாங்கி மூக்கெல்லாம் வடிஞ்சு காலுக்குள்ள கூடாது. இப்ப நல்லா சொச்செல்லாம் போட்டு நல்லா எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா கழுத்தில் அங்காவ பண்ணுங்க, அதெல்லாம் குளிர். காலையும் கழுத்துலையும் தான் குளிர் வாரதுன்னு சொல்றது. இனி என்ன செய்யறது? குளிர் தான், குளிர் 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 தான். அங்கதானே வேணும் நம்மட உடம்பு பாரா குளிர். நம்மட குளிர் குளிர்ல இருக்க ஓடுறது ஒன்றும் பண்ணல. வெயில் வெயில்ன்னு சொல்லுவோம், வெயில் வந்தால் குளிர் வந்தால் குளிர் குளிர் ரெண்டுவோம். அது அப்படியே பார்த்துருக்கு, அதுவும் ஓடிடும். இந்த செப்டம்பர் நடுவுக்கு வந்துட்டுது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அப்புறம் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் அங்கே நியூ இயர்ன்னு சொல்லுவோம், அப்புறம் அப்படியே கொரடியான்னு இப்படியே வந்து சேர்ந்துடும். அதான் காலையில நான் யோசிச்சது, இப்பதான் நான் விடிஞ்ச மாதிரி இருந்தது நேற்று. இப்போ இந்த மக்கள் எல்லாம் ஒரு பக்கத்தால் ஓடுகிறார்கள். அது பின்னரம் என்ன காலையில் பின்னரம் காடலில் நிற்க 2 கொஞ்ச நேரம் இப்போ ஜோதிச்சேன். இப்படி தான் வாழ்க்கை இப்படியே ஓடுது. பூக்கள் தண்டை வாட்டில் அதுக்கு எந்த எண்ணமும் இல்லை, கவலை அழகாக பூத்து கிடக்குது இந்த மல்லிகை மாதிரி. அப்போ ஜோதிச்சிருந்தேன், உனக்கு என்ன கவலை? அது நல்லபடியாக செழிச்சு அது இருக்குது. இப்போ விண்டர்லையும் படிவாக இருக்கும், அது வாடாமல், அந்த இலை வாடாமல் இருக்கும், அது பூத்து கொண்டே இருக்கும். அப்புறம் மற்ற பக்கம் வாழையை ஆடிக்கொண்டே இருக்கிறார். இப்போ பூக்கள்லாம் பூத்து பச்சை நிறம் மாற இல்லை. இல்லை மாற இல்லை, இன்னும் மாற இப்போ மாறாது. இல்லை நான் நட்டு செய்யும்போது தெரியல. பச்சை பசையில தான் இருக்கு. இல்லை டிசம்பர் நவம்பர் அப்படித்தான் அதெல்லாம் தான் காலையில வென்ற சிந்தனை வந்தது. அப்படியே பாக்கல எனக்கு திடீரெண்டு ஊர் ஞாபகம் வந்தது. அந்த வாழையெல்லாம் அடைக்கிறது காத்துக்கு, பூக்கள் மல்லி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அங்க தண்ணி எல்லாம் விட்டு கொண்டு திரும்பி வர தம்பி. அப்ப அந்த யோசனை வந்தது, ஊர் ஞாபகம் திடீரெண்டு வந்தது. வந்துட்டு ஆனா இப்படி குவாய்ட்டா இருக்காதே, அங்க எப்படியும் ஒரு சத்தங்கள் கேட்டு கொண்டு இருக்கும். என்ன பக்கத்து வீட்டு சத்தம், சத்தம், அப்ப எல்லாம் அமைதியாக காணப்பட்டது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு காத்து வாங்கிட்டு வந்தேன்னுள்ள. நீங்க உள்ள இருக்கிறதால
கார் செல்ல கூட அது போற வர வீடுகளில் இருக்கிற கார்கள்லாம் அமைச்சு கொண்டு போட்டு இல்லை இல்லை ஊர்லேயும் முதல் இருந்தது, இப்போ அங்கேயும் குவாயிட் தராமன்னு சொல்லுவார். இந்த சத்தத்தையும் காணும், பக்கத்தில் ஆக்கள் இருக்கிறாங்களா இல்லையாண்டு கூட தெரியாத அளவுக்கு தான் இப்போ வந்துட்டது. ஆக்களெல்லாம் அப்படி பிஸி, அங்கேயும் பிஸி தான், எல்லாரும் வேலை பிள்ளையர் பள்ளிக்கூடம் அப்படின்ட்டு இப்போ முதல் குறைவு வேலை குறைவு. இருக்கும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போறதுக்கு வாங்க வழியில இந்த மேலே இருந்து வர்ற சத்தங்கள் கொஞ்சம் கேட்கும். அது பிறகு சரியான அமைதிதான், அமைதியாயிரும். நல்ல அமைதியா தான் இருக்கும். நான் தான் நினைக்கிறேன், நான் தான் சத்தப்பட்டு கலைக்கிறேன் ஒரு சரியான ஒரு சத்தமே கேட்காது, கேட்காது, ஒரு சத்தமும் கேட்காது. இல்லை ஒருத்தரும் இல்லை, வேலையை போகிறவரை போயிட்டு ஓடார்கள் பள்ளிக்கூடம். பக்கத்து வீட்டுல பக்கத்து பிள்ளைங்க ஒரு தம்பி இருக்கு, ரெண்டு சின்ன பிள்ளை அழுத்த சத்தத்துல இருந்து அமைதியா தான் கேட்கும், கேட்கறது. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், பிள்ளைகளோட சத்தம் உங்களுக்கு பிள்ளை 2 பிள்ளைகள் உங்களுக்கு கேட்குதா, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குங்க. நாங்க இல்லை பிள்ளைகளோட சத்தம் கேட்டதாங்கள சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கும். இவங்கள பக்கத்துல அப்படித்தான். அடுத்தது சுவர் 2 பிள்ளைகள். அப்போ இப்போ லீவு நாளில் பெரிய சத்தம் வராது, ஸ்கூல் நாளில் அம்மா 10 வாங்கிடுவார் தான் 7:30 8 மணிக்கு. பாவமாக இருக்குது வாழ்கிற சத்தம். சின்ன குட்டி 4 வயசு யோசிக்கிறது, இந்த நாட்டில் இப்படி போதான் மனும் பிள்ளை பள்ளிக்கூடம் அள்ளு வரணுண்டு அழுதுட்டு புறாக அவர் பற்றிய குழந்தை வச்சிருக்கிற தாய்மார் அந்த பிள்ளைய வண்டியில வச்சுக்கணும், அந்த மெட்ட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு ஓடுதுகள் இல்லை ஊரில் என்ன பிள்ளைகளை விட்டுட்டு எதை போகலாம். இது இங்கே 2 பிள்ளை இருந்தால் 2 பிள்ளையை முழுத்து கொண்டு 3 பிள்ளை எழுது கொண்டலாம் போகணும், கஷ்டம். இதுதான் நடக்குது, இங்கதான் போய்கிட்டு இருக்குது. நாம குளிர்ந்து குடிகள் சொல்லுவாங்க, எல்லாம் போட்டுலதான் இருக்குது, அதுக்கெல்லாம் யாரும் சண்டை போட்டுருக்குதான் இருக்குது எங்க உடல்களை. இல்லை ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல இருந்தாலும் குளிர் கூட தெரியும். ஒரு இடத்துல இருந்தாலும் உண்மைதான். ஓடியாரு தெரியும், சத்தத்தை காணையில ஓடியாரு தெரியக்குள்ள தெரியாது, 2 உடம்பு சூடாயிருந்தானே, சூடாயிருந்தானே. ஒரு இடத்துல இருந்தோம்னா காலையும் கொடி கொண்டிருக்க இன்னும் குளிர் கூட மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். நான் நாளைக்கு தான் வெளியில ஒரு வேலை இருக்கு எனக்கு, இன்னைக்கு வீட்டுல தான் இருப்பேன். நான் சும்மா வீட்டுல இருந்துக்கிட்ட சும்மா என்னோட வேலைகளை சும்மா சின்ன சின்ன வேலைகளை செய்து இருக்கோம். சரியா தாமலக்கா, உங்கள் பக்கம் சிந்தனை. வணக்கம் பாணி. வணக்கம் மாங்கோ. என்னிடம் சிந்தனைகள் இல்லை, ஆனால் சிந்தனை எல்லோருடைய சிந்தனைக்கும் வாழ்த்துக்கள். என்னடா அப்படி சொல்லிங்க தாமலக்கா, சிந்தனையே இல்லையாண்டு? அதுக்காலே இல்லை, சிந்தனை வரே இல்லை. காலையில எழும்புனதும் ஏதாவது தட்டப்பட்டிருக்கும். இதுதான் சிந்தனை வந்தது. இந்த காய்ச்சலுக்கு வாய்கைக்கு என்ன செய்யலாம்? காய்ச்சல் உங்களுக்கு? ஓ, நிறைய நேற்று தொடங்குறது காய்ச்சலும் ஒரு தொய்வும் இட்டுமேலும். அதைத்தான் நினைச்சேன், என்னென்று மாறணும். நல்ல ரசத்தை குடிங்க, அதைத்தான் உண்மைதான். 2 முள்ளால் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க தானே, அப்போ காய்ச்சல் வாய்க்கு நல்ல பாவக்காய சமைச்சு சாப்பிடும். பாவக்காயா? பாவக்காய் நல்ல தானே, முள்ளால் எடுக்கிறேன்னு சொல்லிவிடும். அப்போ கதப்பால் எடுங்கோ. இல்லை ரசம் நல்லா இருக்கும். சுடாச்சுனா குடிக்கல குடிக்க இல்லாட்டி பருப்பு கறியும் வச்சு ஒரு கொஞ்சம் போல விட்டு குடிச்சு சாப்பிட்டா நல்ல சோறு சாப்பிட்டா நல்லா இருக்கும். செய்வோம் வாடி. யார் தந்தது இப்ப உங்களுக்கு இந்த வருத்தத்தை? அது நேற்று நேரமே வந்துட்டு தெரியல. அம்பாரு உறவுகள் யார் தந்துட்டார்கள்? அல்லது நான் கொஞ்சம் தூரம் நடந்தது, நான் நிற்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் குளிர்வான். ஜக்கெட்டையும் போட இல்லை விற்கண்டு நடந்தான், அதுதான் பிடிச்சு கொண்டு போக விரிகையில்லை, ஏதாண்டு விரிகையில்லை. நன்றி நன்றி வாணி. நன்றி நன்றி நடிகாக்கா, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறவுக்கு வருகின்றது இன்றைக்கு ராஜினி அக்கா வியாழன் இல்லை தானே? சரி, சிந்தனை நேரம் நிறவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம். என்ன சொன்னீங்க? பாவங்கள் ஏதோ நியூஸ் பிலிப்ஸர்கள்